மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய சுப்பலட்சுமி அம்மையார் ஐஏஎஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதிக பெரிய கருத்துக்களை உரையாக வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி கதிரானந்த் அவர்களே, அருமையான உரையாற்றிய அருமை சட்டப்பேரவை உறுப்பினர் அணைக்கட்டுதல் நந்தகுமார் அவர்களே, பல்வேறு கருத்துக்களை இங்கு எழுதி எம்பிய வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் நண்பர் கார்த்திகேயன் அவர்களே, தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். ஒரு அற்புதமான பயனுள்ள ஒரு விழாவில் நான் கலந்து கொண்டிருப்பதிலே பெருமைப்படுகிறேன். இது பல்வேறு மக்களுடைய குறைகளை தீர்க்கின்ற ஒன்று. முதல்வர் அவர்கள் முதல்வராவதற்கு முன்னாலேயே வேலூருக்கு மேற்கே ஒரு பெரிய மக்கள் போட்டு உங்கள் தொகுதியின் சாலை என்ற பெயரில் சில பெட்டிகளை வைத்து மனுக்களை போட சொன்னார். அது கட்டுகிற பொழுது மூட்டை மூட்டையாக தமிழ்நாடு முழுவதும் அறிவாலயத்தில் அழைக்கப்பட்டது. எனக்கு மறந்து போச்சு. ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நாள், தம்பி மூட்டை மூட்டையாக கட்டி போட்டோமே, அது என்ன ஆச்சு அந்த மாதிரியா என்று நான் கேட்ட பொழுது, ஒரு அரை மணி நேரம் இருந்து நான் வர்றேன் என்று கையில் கையெழுத்து போட்டு போகலாமா என்றார். அவர் வீட்டுக்கு தான் போகிறான்னு நினைச்சேன். ஆனால் என்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போனார். ஒரு பெரிய மண்டபம், இதை விட ட்ரிபிள் ஆகும். அந்த மண்டபத்தில் 300-400 கம்ப்யூட்டர்கள் அமையப்பட்டு 470 பெண்கள் உட்கார்ந்து மாவட்டம் தோறும் இதை பிரித்து யார் யாருக்கு என்ன தொகுதியில் கேட்டு எம்எல்ஏ தீர்க்கக்கூடியது, மாவட்ட தலைவர் தீர்க்கக்கூடியது என்று பிரித்து பிரித்து அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். அவர்களை எல்லாம் கட்டி காக்கின்றதற்காக சில்பா ஐஏஎஸ் அவர்கள் அங்கே அதற்கு ஆணையாளராக அதிகாரியாக போட்டிருந்தார்கள். சில்பா அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் திருப்பத்தூரிலே சப் கலெக்டராக இருந்தவர், திருநெல்வேலியிலே கலெக்டராக இருந்தவர், மகா கெட்டிக்காரர். அந்த அம்மையார் அவர்கள் அதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நான் மறைத்து போய்விட்டேன். இந்த மனுக்கள் கட்டப்பட்டதாகவே இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் இவைகளுக்கெல்லாம் செயலொழிவு கொடுக்கின்ற காரியத்தை செய்திருக்கிறீர்கள், நன்றி என்று அங்கே அவர் கையை பிடித்துக் கொண்டு குறிக்கிறேன். இங்கே வந்தபோது கூட அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், கலெக்டர் இப்பொழுது 3 வகையாக பிரித்திருக்கிறோம். மனுக்களில் மாலை 5 மணிக்குள் இங்கேயே பிரச்சனை முடிந்து பரிகாரம் காணுவர ஒரு வகை, அல்லது எடுத்துக்கொண்டு போய் 1 வாரத்துக்கு காண்பது, மேக்சிமம் 1 மாத காலத்துக்குள்ளாக அவர்களுக்கு உண்டா இல்லையா என்ற நிலைமையை தெரிவித்துள்ளார்கள். காரணம், சில நேரங்களில் பட்டாக்கள் மாற்றுவதே தகராறு வருகிறது. அது மாதிரி பிரச்சனைகள் இருப்பார்களே தவிர வேறு எதையும் கருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனையை ஒரு பெரும் தனி பிரச்சனையாகவே எடுத்துக்கொண்டிருக்கிறார். காரில் ஏறி அவரோட போவோம், 2 பேர் ஓடி வருவாங்க, மனு வாங்குவார் நிறுத்தி. இங்க உடனே இவர்கிட்ட வர முடியாது. அவ்வளவு தூரத்துல அந்த காம்பவுண்ட் வர இதை காட்டிக்கிட்டு ஓடி வருவாங்க. ஒருத்தர் கூட வர மாட்டாங்க, நிறுத்தி அந்த மனுக்களை வாங்கி போவார். நான் ஒரு நாள் சொன்னேன், உங்க ஊர் தான் நீ மனுநீதி தளபதி ஸ்டாலின்றதை விட மனுநீதி ஸ்டாலின் சொல்லலாம். ஏன்னா மனு வாங்குவதுவே ஒரு பெரிய காரியமா செய்யறேன், யாரும் செய்ய மாட்டான். அங்க வர்றத அதிகாரி விட்டு வாங்கி வாயாட்டு. ஆனால்
அவர் சொன்னாரு, அவன் என் இடத்துல கொடுத்தால்தான் அவனுக்கு திருப்தி இருக்காது என்று இருப்பார்கள். ஆகவே எத்தனையோ நல்ல திட்டங்களை செய்கிற அரசு மக்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக அந்த பட்டா விவகாரங்கள், வீட்டு மனைகள், எலக்ட்ரிசிட்டி போர்டில் தான் நிறைய கம்ப்ளைண்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நேம் டிரான்ஸ்ஃபர். இப்போ நான் காலையில் வரும்போது கூட எனக்கு வேண்டிய ஒருத்தர் நண்பர்கள் நந்தகுமார் தெரியும், சின்ன பிள்ளை வந்தார். என்னன்னு கேட்டேன், சார் இந்த டிஆர்ஓ இதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், இந்த பாட்டா மாட்டாங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு நான் ரொம்ப பிஸி, அவங்களும் பிஸி, நீ ஈவினிங் ஆவா நான் கேட்டு பார்க்குறேன். அவங்களோட பிரச்சனை இல்லை. இப்போ சென்னாமல் இருக்கிற ஒருத்தனுக்கு பட்டா ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க, அது பிரச்சனை தான் கொடுக்க மாட்டாங்க. பிரச்சனை தான் எல்லாரும் கொடுத்துட்டு போவாங்க, அவங்களோட வேண்டியது கிடையாது. ஆகையினால் அதிகாரிகளை பொறுத்தவரையில் மிக வேகமாக பணியாற்றுகிறார்கள். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் அந்த வகையில் இருக்கார்கள். நான் சென்னையில் இருந்தாலும் காட்பாடியில் இருந்தாலும் எங்களுடைய கட்சியினுடைய நிலவரத்தை நாங்கள் கவனிப்பதை போல் ஆட்சியினுடைய அதிகாரிகள் யார் யார் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்ற விவரத்தையும் நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். நேற்றைக்கு முன்தினம் போலீஸ்களுடைய டிரான்ஸ்பர் என்னை கேட்டாங்க, கடகடதான் சொன்னேன், எப்படி ஏதாவது தெரிஞ்சு கேட்டாங்க. 2 மாதம் எலெக்ஷன் இருந்தமே, அப்போ தெரிஞ்சு யார் யார் வேண்டியவன் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆகையினால் இங்கே இந்த முறை அம்மையாருடைய தலைமையில் அற்புதமாக பணியாற்றுகிறார்கள். அவருக்கு எல்லாம் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற மனுதாரர்கள் அமைதியாக இருந்து பொறுமையாக இருங்கள். கடைசி பெட்டிக்கு வரையில் வாங்காமல் அந்த அதிகாரி அந்த இடத்தை விட்டு தெரிந்து கொள்ள மாட்டார் என்ற உறுதியையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், இன்னும் பல இடங்களிலே இது நடக்கப் போகிறார்கள். 49 கேம்ப்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமா என்று கேட்கிறார்கள். எப்பொழுது அவர் நடத்துகிறார்கள் என்பதை நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் விடாமல் நானே வந்து கலந்து கொள்வேன். தேதியை போட்டிருக்காங்க, பார்த்துட்டு நானே கலந்து கொள்வேன் என்றால் இது அற்புதமான திட்டம். மக்களுக்கு நீண்ட நெடு காலமாக இருந்த பிரச்சனையை தீர்க்கின்ற ஒரு திட்டம். அந்த திட்டத்தை அற்புதமாக தளபதி அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த எங்களைப் போல பல்வேறு நிர்வாகத்தில் இருப்பவர்களும் அதை கண்டு கருத்துமாக செய்து நிறைவேற்ற வேண்டும். அதுதான் நாங்கள் வகிக்கின்ற பொறுப்புக்கு தகுதி என்பதை எடுத்து கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடங்கும் பொழுது மனுக்கள் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு மனிதனின் வாழ்க்கை, கனவு, எதிர்காலம். நியாயமாக ஒருவர் கூறுவதை நிறைவேற்ற வேண்டியது நம் கடமை, இந்த அரசின் கடமை என தெரிவித்தார். சொன்னதை செய்யும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை தொடங்கி வைத்து இன்று நம்முடைய மாவட்டத்திலும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய முகாமில் மனு அளித்த 2 பயனாளிகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு அதற்கான ஆணை வழங்கப்படுகிறது. நமது பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மண்ணின் மைந்தர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஆணையை பயனாளிகளிடம் வழங்குகிறார்கள். திரு வேல்முருகன் அவர்களுக்கு மின்சாரத்துறையின் சார்பில் பெயர் மாற்றம் செய்து ஆணை வழங்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து திரு ராம்கி அவர்களுக்கு மின்சாரத்துறையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஆணை வழங்கப்படுகிறது. ஆணைகளை வழங்கிய நம் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நன்றி உரை தமிழக முதல்வரின் புத்தான திட்டமான முதல்வரின் முகவரியில் மக்களுடன் அவர்கள் திருக்கரங்களை துவங்கி
என்று சொன்னார். அவர் பிறந்த நாளில் போன ஆண்டு மதுரை மண்ணிலே காலை உணவு திட்டத்தை மனுவின் மீது உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு இதை போல இது மட்டுமல்ல 1500 வீடுகளை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதை போல ரிப்பேர் டு ரூரல் ஹவுசஸ் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு கட்டி 1000 வீடுகள் செய்வதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதை போல 1.5 லட்சம் மகளிர் உரிமை தொகை அதை போல வரை வழங்க நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள் எல்லாம் நம்முடைய அரசின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த அனைத்து மக்களும் அரசின் அனைத்து அமைச்சர் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைகள் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் காவல்துறை பத்திரிகை துறை நண்பர்கள் இப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் அத்துணை பேருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றி கூறி அமர்கிறோம். நன்றி. நீங்க பாத்தீங்களா? நீங்க பார்த்தா கூட சொல்ல மாட்டீங்க. ஏன்னா பயம் உங்களுக்கு. அதால சொல்ல கூடாது உங்ககிட்ட இருக்கு. பாரட்டா இன்னைக்கு தாடு 2 ஒண்ணுதான். ஊருப்படாத மக்கள். பெரிய ஒரு தாலி கட்டு புருஷன் அங்கிட்டு கத்திட்டு வர அதான் வாங்கன்னு கூப்பிட்டு. ஆமா நீ பெரிய உத்தியோகத்துக்கு போயிட்டு வர. அதனால உங்க வேலை வாங்க. அத்தாடு வர போயிட்டாங்களா? அத்தாடு வர இல்ல காலையில வீட்டை விட்டு வெளியே போறேன். அதோட இருந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வரேன். இந்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்னாவது உங்களுக்கு தெரியுமா? அதான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ராத்திரி ஃபுல்லா நீ நடக்கிறேன். நான் மட்டும் தானயா நடக்கிறேன். எதையா ஆகாயத்துல பறகுது கப்பல. ஆகாயத்துல எங்கனா கப்பல் பறக்குமாயா? உங்க அப்பனா பறகுறான். யோ அந்த கப்பலை கண்டு